அடி அமாவாசை அன்று முன்னோர்களை நினைத்து வழிபடுவது முக்கியமாக கருதப்படுகிறது. இந்த நாளில் செய்யக்கூடிய நல்ல விஷயங்கள், செய்யக்கூடாத விஷயங்களை பற்றி பார்க்கலாம். நீங்க இந்த சேனல் இப்பதான் புதுசா பாக்குறீங்களா? மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தந்தை, தாய் மற்றும் மறைந்த முன்னோர்களுக்காக தர்ப்பணம் அல்லது பித்ரு பூஜை செய்யலாம். காகத்திற்கு உணவு வைப்பது மிகவும் சிறப்பு. சாதம், எள் போன்றவற்றை வைத்து முன்னோர்களை நினைத்து வழிபடுவது பாரம்பரிய வழக்கம். தானம் செய்வது. ஏழை எளியவர்களுக்கு உணவு, உடை அல்லது உங்களால் முடிந்த பொருட்களை தானமாக வழங்கலாம். கோயில் வழிபாடு. சிவன், அம்மன், முருகன் உள்ளிட்ட தெய்வங்களை வழிபடலாம். குடும்ப வழக்கப்படி குலதெய்வ வழிபாடும் செய்யலாம். எள் தீபம் ஏற்றுதல். முன்னோர்களை நினைத்து வீட்டில் அல்லது கோயிலில் எள்ளெண்ணெய் தீபம் ஏற்றலாம். கோயில் அல்லது புனித நீர்நிலையில் நீராடுதல். பாரம்பரியமாக ஆற்றங்கரை, கடற்கரை போன்ற இடங்களில் நீராடி முன்னோர் வழிபாடு செய்வது வழக்கம். இனி ஆடி அமாவாசை அன்று செய்யக்கூடாத விஷயங்கள் என்னென்ன என்று பார்ப்போம். அதற்கு முன்னாடி நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் மறக்காம சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். மது மற்றும் அசைவ உணவுகளை தவிர்ப்பது. தேவையற்ற சண்டை, கோபம், கடுமையான வார்த்தைகளை தவிர்ப்பது. பிறரை அவமதிப்பது அல்லது மனதை புண்படுத்துவது. தர்ப்பண முன்னோர் வழிபாடு செய்யும் நாளில் ஆடம்பரமான கொண்டாட்டங்களில் ஈடுபடுவதை தவிர்ப்பது. குடும்ப வழக்கத்தில் தடை இருந்தால் முடி வெட்டுதல், நகம் வெட்டுதல் போன்றவற்றை தவிர்ப்பார்கள். சூதாட்டம் போன்ற தீய பழக்கங்களை தவிர்ப்பது. முன்னோர் வழிபாட்டை அலட்சியமாக செய்வதை தவிர்ப்பது. இதையெல்லாம் செய்தால் கண்டிப்பாக தோஷம் வரும். அதனால் கவனமாக இருங்கள். அமாவாசை அன்று என்ன செய்யலாம், என்ன செய்யக்கூடாது என்று இப்பொழுது தெரிந்திருக்கும் அல்லவா? இந்த வீடியோ பிடித்திருந்தால் மறக்காமல் அஸ்ட்ரோலிங்கம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.